நான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். ஆமா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை தான் கேட்கிறேன். ம். தீவிரமான கடவுள் மறுப்பு அப்புறம் பகுத்தறிவை பேசின திராவிட இயக்கத்தின் கருத்தியலுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கும் இடையே வந்த மிக நெருக்கமான வரலாற்றுப்பூர்வமான ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையிலேயே இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். கண்டிப்பா. வரலாறுங்கிறது நம்ம பள்ளிக்கூடத்துல மனப்பாடம் செஞ்ச வெறும் போர் தேதிகளும் மன்னர்களின் பெயர்களும் மட்டும் இல்ல, இல்லையா? ஆமா, அதுக்கும் மேல சில நேரங்களில் முற்றிலும் சம்பந்தமே இல்லாதது போல் தோன்றும் இரண்டு சித்தாந்தங்கள் இணையும் போது வரலாறு ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தேடலுக்கு தான் இன்று உங்களை வரவேற்கிறோம். சரி, இன்னைக்கு நாம எடுத்துக்க போற ஆவணம் என்ன? இன்னைக்கு நாம் அலச போகும் ஆவணம் இஸ்லாமும் திராவிட அடையாளமும் சமத்துவத்திற்கான பாதை அப்படிங்கிற ஒரு விரிவான தொகுப்பு. ஓ, இது பரிமாணங்களை கொண்ட ஒரு தலைப்பு. மதம், சமூகம், அரசியல், அப்புறம் தொன்ம வரலாறு என அனைத்தையும் ஒரே நேர்கோட்ல வைத்து பார்க்கும் ஒரு வித்தியாசமான பார்வைய இந்த ஆவணம் முன்வைக்குது. கரெக்ட். ஆனா இந்த விவாதத்திற்குள் நான் முழுமையாக இறங்குவதற்கு முன் உங்களுக்கு, அதாவது நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்லிட விரும்புறேன். அந்த நடுநிலைமை பத்தின அறிவிப்பு இல்லையா? எக்ஸாக்ட்லி. நாம் இன்று பார்க்க போகும் இந்த ஆவணத்தில் அரசியல், மதம் மற்றும் சித்தாந்தம் சார்ந்த பல தீவிரமான கருத்துக்கள் இருக்கு. நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கும் அரசியலுக்கும் அல்லது மத நிலைப்பாட்டிற்கும் ஆதரவானவர்கள் கிடையாது. கண்டிப்பா. நம்ம வேலை என்னன்னா, ஆமா, எங்கள் வேலை உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மூலக் கட்டுரையில் உள்ள தகவல்களை எந்த சார்பும் இன்றி உள்ளது உள்ளபடி சுவாரஸ்யமாக உங்களிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமே. அது மிக முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தல். ஏன்னா இப்படிப்பட்ட வரலாற்று ஆவணங்களை நாம திறந்த மனதுடன் அணுகும்போது மட்டும்தான் அதில் இருக்கும் விஷயங்களை முழுமையா புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்போ இன்றைய இந்த ஆழமான தேடலின் நோக்கம் என்ன? திராவிட சித்தாந்தம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் இஸ்லாமிய கோட்பாடுகள், இந்த மூன்றுக்கும் இடையே உள்ளதாக இந்த ஆவணம் கூறும் அந்த ஆச்சரியமான தொடர்புகளை தோண்டி எடுப்பதுதானோ? முதல் குறிப்பிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஆவணத்தின் முதல் பக்கமே நம்மை பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துச் செல்லுது. கடல்கோளுக்கு முன்னிருந்த லெமூரியா கண்டம், அதாவது இன்றைய இந்தியாவின் நிலப்பரப்பில் முதல் மனிதரும் முதல் நபியுமான ஆதம் அவர்கள் பிறந்தார் என்று இந்த ஆவணம் சொல்லுது. ஆமா, அதாவது ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுங்க. லெமூரியா அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக பலராலும் ஒரு தொன்ம கதை, ஒரு மித் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. இதை எப்படி இந்த ஆவணம் இஸ்லாத்தோட இணைக்குது? கூறிய ஒன்னாதான் இருக்கு. சரி, ஆனா இந்த ஆவணம் அதை ஒரு நிலவியல் உண்மையாக மட்டும் பார்க்கல. அதே ஒரு பண்பாட்டு தொடக்கமாக, அதாவது கல்ச்சுரல் ஆங்கரிங்காக பாக்குது. ஓ, பண்பாட்டு தொடக்கம். ஆமா, இஸ்லாம் என்பது அரேபியாவில் தோன்றி இங்கு வந்த ஒரு அந்நிய மார்க்கம் அல்ல, அது இந்த மண்ணின் ஆதி தொன்மத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிற கருத்தில நிறுவ முற்படுது. இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்ல, ஆதம் அவர்களின் மகனான சீது என்பவரின் பெயரிலிருந்தே சேது சமுத்திரம் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்ற ஒரு மொழியியல் அனுமானத்தையும் இது முன்வைக்குது. வாவ், இது கேட்கவே ஒரு திரைப்படத்தில் வரும் ஆல்டர்னேட் ஆரிஜின் ஸ்டோரி போல மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு. ஆமா, அதாவது மாற்று வரலாற்று தொடக்கம். ஆனா இத வெறும் கதையா மட்டும் அவங்க சொல்லலையே, தந்தை பெரியாரின் பார்வையையும் இதோக இணைக்கிறாங்களே. கரெக்ட். அதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய புள்ளி. ஆதிதிராவிடர்களின் ஆதி மார்க்கம் இஸ்லாமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என பெரியார் பகுத்தறிவு பூர்வமாக உறுதி செய்துள்ளார் அப்படின்னு இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுது. ஓ, இதுக்காக சேது முதல் சிந்து வரை அப்படிங்கிற ஒரு விரிவான ஆய்வு நூலை மேற்கோள் காட்டுது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மண்ணின் பூர்வகுடிகள் பின்பற்றிய ஒரு சமத்துவ முறையத்தான் இஸ்லாம் பிரதிபலிக்குது என்ற வாதத்தை இந்த ஆவணம் மிக ஆழமாக முன்வைக்குது. சரி, தொன்மக் கதைகள், லெமூரியா என்ற வரலாற்றின் ஆரம்ப புள்ளியிலிருந்து நாம கொஞ்சம் வெளியே வருவோம். இதுக்கான ஆதாரபூர்வமான இலக்கிய அல்லது கல்விசார் தரவுகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கேதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஆமா, சென்னை பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு நாற்காலியில சமர்ப்பிக்கப்பட்ட 2 ஆய்வுகளை பத்தி இந்த ஆவணம் ரொம்ப விரிவாக பேசுது. 2 ஆய்வுகள் யார் செஞ்சது? ஒன்னு நீதியரசர் எஸ்.எம். இஸ்மாயில் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டது. மற்றொன்று IAS அதிகாரியான அல்ஹாஜ் எஸ்.எம். சுலைமான் அவங்க செஞ்சது. சரி, இந்த 2 ஆய்வுகளுமே தமிழ் இலக்கியங்களுக்கும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் உள்ள ஆழமான தத்துவ பிணைப்பு அலசுது. அந்த சுலைமான் அவங்களோட ஆய்வில் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் என்ன திகைக்க வச்சுது.
அவர் ஒரு தமிழ் சித்தரின் பாடல மேற்கோள் காட்டுறார். அந்த சிவவாக்கியர் பாடல் தானே? எக்ஸாக்ட்லி. அந்த பாடல் உங்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நட்ட கல்லை தெய்வமென்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்த மொணமொண என்று சொல்லும் மந்திரமேதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். அருமையான வரிகள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு தமிழ் சித்தரின் பாடல் எப்படி திராவிட அமைப்புகளுக்கு தலையாய பாடலாக மாறியது, அதே சமயம் அது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடான உருவ வழிபாட்டு எதிர்ப்போட எப்படி இவ்வளவு துல்லியமாக பொருந்தது. அது மட்டும் இல்ல, கலைஞர் மு. அருணாநிதி இத பராசக்தி திரைப்படத்துல கூட ஒரு மாபெரும் சமூக ஆயுதமாக பயன்படுத்தியதையும் இந்த ஆவணம் நினைவு கூறுது. ஆமா, இதோட உள்ளர்த்தம் என்ன? இத நாம வெறுமனே ஒரு இலக்கிய ஒப்புமையாக மட்டும் பார்க்கக்கூடாது. இதன் தத்துவ மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கணும். சரி, சொல்லுங்க. இஸ்லாம் மார்க்கத்தின் ஆணிவேர் ஏகத்துவம். அதாவது இறைவனுக்கு இணை வைப்பது கூடாது, வடிவங்களையோ சிலைகளையோ கடவுளாக வணங்கக்கூடாது என்பது. இப்போ சிவவாக்கியரின் வரியை கவனியுங்கள். உள்ளுக்குள் இறைவன் இருக்கையில் நட்டக்கல்லுக்கு ஏன் பூ வைக்கிறாய், அது பேசுமான்னு அவர் கேட்கிறார். சரி, கடவுளுக்கு உருவம் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? உருவம் இல்லை என்றால் சிலைகள் இல்லை. சிலைகள் இல்லை என்றால் அதை பாதுகாக்க ஒரு கோவில் தேவையில்லை. சரியா சொன்னீங்க. கோயில் தேவையில்லை என்றால் அந்த சிலைக்கு பூஜை செய்ய ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ அல்லது புரோகிதர்களோ தேவையில்லை. வாவ்! கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு புரோக்கர் அல்லது இடைத்தரகர் தேவையில்லை. அங்கு அடுக்குமுறை உடையுது. இதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை பகுத்தறிவு வாதம். ஆஹா, அதாவது சிவவாக்கியரின் பகுத்தறிவு கேள்வியும் இஸ்லாம் சொல்லும் ஏகத்துவ தத்துவமோ திராவிட இயக்கம் முன்னெடுத்த சமூக நீதியோ ஒரே புள்ளில சந்திக்குது. ஆமா, இந்த தத்துவ பிணைப்பு தான் திராவிட தலைவர்களை இஸ்லாத்தின்பால் ஈர்த்த மிக முக்கியமான காரணம் என அந்த ஆய்வுகள் நிறுவுது. இதை இப்படி பிரித்து பார்க்கும்போதுதான் இதன் முழு ஆழமும் புரியுது. உருவ வழிபாடு மறுப்பு என்பது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக அதிகாரத்தை உடைக்கும் கருவி. ஆனா பாத்தீங்கன்னா, தத்துவங்கள் எப்போதுமே மேடைகளில் பேசவும் புத்தகங்களில் படிக்கவும் அழகாகவே இருக்கும். கண்டிப்பா. நிஜ வாழ்க்கையில் தெருக்களில் சாதிவெறி தலைவிரித்தாடிய ஒரு காலகட்டத்தில் இது எப்படி நடைமுறையில் பயன்பட்டது? ஆமா, இதை தேடும்போதுதான் பெரியாரின் கள யதார்த்தம் நம்மை அறையுது. தத்துவத்தை விட நடைமுறை பயன்பாடுதான் பெரியாருக்கு எப்போதும் முக்கியம். அது இந்த ஆவணம் மிக தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. 1970 டிசம்பர் 20 விடுதலை இதழில் வெளியான தந்தை பெரியாரின் சீலையம்பட்டி உரைய ஆவணம் மேற்கோள் காட்டுது. சீலையம்பட்டி என்ற ஊரில் 69 ஆதி திராவிடர்கள் இஸ்லாத்தை ஏற்றபோது பெரியார் அடைந்த மகிழ்ச்சிய அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஆவணத்தில் உள்ள அன்றைய காலகட்டத்தின் சமூக வலிகளை படிக்கும்போது உண்மையிலே நெஞ்சம் கணக்குது. உண்மைதான், ரொம்ப கொடுமையான சூழல் அது. மனிதர்களை பறையன் சக்கிலி என்று இழிவாக அழைப்பது, அவர்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழச் சொல்வது, அவங்களுக்கு முடிவெட்டக்கூட நாவிதர வரமாட்டார், சலவை செய்ய வண்ணான் வரமாட்டார், ஏன் குளிக்க நல்ல தண்ணீர் கூட எடுக்க முடியாத ஒரு கொடூரமான நிலை. ஒரு மனித சமூகம் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைத்து பாருங்க. அந்த வன்கொடுமைகளின் உச்சத்துல தான் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன் மாற்று வழியை தேடுறான். சரியா சொன்னீங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. என்னது? பெரியார் இந்த மதமாற்றத்தை ஒரு ஆன்மீக தேடலாகவோ அல்லது சொர்க்கத்திற்கு செல்லும் புண்ணிய காரியமாகவோ பார்க்கல. அவர் இதை ஒரு சமூக பாஸ்போர்ட்டாக பார்த்துள்ளார். சமூக பாஸ்போர்ட்டா? ஆமா, சாதி என்ற நிரந்தர சிறையிலிருந்து உடனடியாக தப்பிக்க ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் பாஸ்போர்ட்டாக இதை அவர் பயன்படுத்தச் சொல்லியிருக்கார். அந்த சமூக பாஸ்போர்ட் என்ற வார்த்தை பிரயோகம் மிகச் கச்சிதமாக பொருந்துது. ஏன்னா திராவிட தலைவர்கள் தீண்டாமைக்கு நிரந்தர தீர்வு இஸ்லாம் தான் என ஏன் வெளிப்படையாக பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான விடை இதுலதான் இருக்கு. ஆன்மீக விடுதலையை விட இஸ்லாம் உடனடியாக வழங்கிய சமூக விடுதலையை பெரியார் நேரில் கண்டார். அதாவது மதம் மாறிய மறுகணமே அந்த மாற்றம் நடந்து விடுகிறதா? அது எப்படி சாத்தியம்? அதோட உளவியல கவனிங்க. ஒரு ஆதி திராவிடர் ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தோடு இருக்கும் வர ஊர் கட்டுப்பாடுகள் அவரை முடக்குது. சரி. அவர் இஸ்லாத்தை ஏற்ற மறுகணமே அவர் தொப்பி அணிகிறார், அவர் பெயர் மாறுது. இப்போ பொது தெருவில் அவரை தடுத்து நிறுத்த ஆதிக்க சாதியினருக்கு தயக்கம் வருது. ஓ, ஏன்னா அவர் இப்போ தனியா இல்ல. எக்ஸாக்ட்லி. அவர் இப்போது ஒரு தனிமனிதர் அல்ல, உலகளாவிய ஒரு மாபெரும் சமூகத்தின் அங்கம் என்ற அடையாளம் அவருக்கு வந்துவிடுது. அவருக்கு பள்ளிவாசலில் சமமாக அமர்ந்து தொழ இடம் கிடைக்குது, ஊர்க்குளத்தில் தண்ணீர் எடுக்க முடியுது. சாமி தள்ளி நில்லு என்று எட்டி நிக்க வேண்டிய அந்த மிருகத்தனமான அவல நிலை ஒரே நாள்ல உடையுது. ஆமா, இதத்தான் பெரியார் தன் வாழ்நாளின் மிகப்பெரிய வெற்றியாக பார்த்தார்.
இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு சமூகவியல் நிகழ்வு. பெரியார் இஸ்லாத்தின் இந்த பிரயோக பயனை, அதாவது சமூக சமத்துவ பயனை இவ்வளவு ஆழமாக பார்த்தார் என்பது புரியுது. சரி, பெரியார் அப்படி என்றால் அறிஞர் அண்ணா இஸ்லாத்தின் அறிவார்ந்த பக்கத்தை எப்படி அணுகினார் என்பது அடுத்த மிகப்பெரிய ஆச்சரியம். பெரியார் யதார்த்தவாதி என்றால் அண்ணா ஒரு சிறந்த சிந்தனையாளர். அவர் இஸ்லாத்தை ஒரு தத்துவவாத கோணத்தில் பார்த்தார். ஆமா, 1957 அக்டோபர் 7 சென்னை கடற்கரையில் அண்ணா ஆற்றிய ஒரு உரையை இந்த ஆவணம் விரிவாக குறிப்பிடுது. அதுல அண்ணா ஒரு அழுத்தமான வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன வார்த்தை அது? இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சிறந்த மார்க்கம். அதாவது அது வெறும் சடங்குகளின் தொகுப்பல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு வழிகாட்டும் பாதை. நபிகள் நாயகத்தின் போதனைகளில் உள்ள ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற கோட்பாடு மனிதனை எப்படி சிந்திக்க தூண்டுகிறது என்று அண்ணா அந்த உரையில் வியக்கிறார். இது எப்படி சாத்தியம்? கடவுளுக்கு இணை வைக்க கூடாது என்பது எப்படி மனிதனின் சிந்தனையை தூண்டும்? அதுதான் அண்ணாவின் கூர்மையான அறிவு. கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுத்து விட்டால் மனிதனின் சிந்தனை அந்த வடிவத்தோடு சுருங்கி விடுது. இது எந்த கடவுள், அந்த வடிவம் எதை குறிக்கிறது, அது எந்த காலத்தை சேர்ந்தது என்ற தேவையற்ற விவாதங்களும் சண்டைகளும் முளைக்கத் தொடங்கிடும். உண்மைதான். ஆனா இறைவனுக்கு வடிவம் இல்லை, அவன் எல்லையற்றவன் என்று சொல்லும்போது உங்கள் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எல்லையே இல்லாமல் போகுது. இதை புரிய வைக்க அண்ணா மிக அழகாக பழம்பெரும் தமிழ் இலக்கியமான கண்டிலர் விண்டிலர் விண்டவர் பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்ததில்லை என்ற வரிகளை மேற்கோள் காட்டுறார். அதாவது கடவுள் தன்மையே ஒரு மாபெரும் அறிவார்ந்த தேடல்தான் என்பதை இஸ்லாத்தின் ஏகத்துவ கோட்பாட்டோடு அண்ணா இணைக்கிறார். ஆமா, சிறுவயதிலேயே திருக்குரானை அவர் வாசித்தது மூட நம்பிக்கைகளை அகற்றவும் சமத்துவத்தை நிலைநாட்டவும் அவரது பகுத்தறிவு பயணத்துக்கு எவ்வளவு பெரிய அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்திருக்கு என்பது இந்த தாவனத்தின் மூலம் மிகத் தெளிவாக புரியுது. அத்தோடு நிற்கல, இந்த ஆவணம் இந்த சிந்தனையை வெறும் தமிழ்நாட்டு எல்லையோடு சுருக்கி விடாமல் பண்டித ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மற்றும் டாக்டர் தாராச்சந்த் எழுதிய இந்திய கலாச்சாரத்தில் இஸ்லாமிய தாக்கம் ஆகிய நூல்களோடு ஒப்பிடுது. ஆமா, நேருவின் அந்த பதிவு வரலாற்று ரீதியாக மிக மிக முக்கியமானது. வட இந்தியாவில் இஸ்லாம் ஒரு அரசியல் மற்றும் இராணுவ சக்தியாக நுழைவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தென்னிந்தியாவில் அது ஒரு மார்க்கமாக அமைதியான வணிகர்களின் வழியாக நுழைந்துவிட்டது என்று நேரு குறிப்பிடுகிறாரே. இதை இந்த ஆவணம் ஏன் இங்கு அழுத்திச் சொல்லுது? ஏனா வட இந்தியாவில் இஸ்லாம் அதிகாரம் மற்றும் படையெடுப்பின் குறியீடாக பலரால் பார்க்கப்பட்டது. ஆனா தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், இஸ்லாம் என்பது சமத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு சமூக புரட்சியாக, ஒரு வாழ்க்கை நெறியாகவே ஆரம்பத்திலிருந்தே அறியப்பட்டது. நேருவின் இந்த வரலாற்றுத் தரவு அண்ணா மற்றும் பெரியாரின் பார்வையானது ஏதோ 20ஆம் நூற்றாண்டில் திடீரென உருவான அரசியல் உக்தி அல்ல. அது பல நூற்றாண்டுகளாக தென்னிந்தியாவில் வேரூன்றியிருந்த ஒரு சமூக யதார்த்தம் என்பதை நிரூபிக்குது. வாவ்! ஆக தென்னிந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலான உறவு என்பது ஆட்சி அதிகாரம் சார்ந்ததல்ல, அது கருத்தியல் மற்றும் சமூகம் சார்ந்தது என்பதை மிகத் தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா. சரி, தொன்மங்களான லெமூரியாவில் தொடங்கி சித்தர்களின் பாடல்களை பார்த்து, பெரியாரின் களப்போராட்டம், அண்ணாவின் அறிவுபூர்வமான தேடல், நேருவின் வரலாற்றுப் பார்வை என பல கோணங்களில் பயணித்துவிட்டோம். ஆனா இந்த ஆவணம் இத்தோடு முடிந்துவிடவில்லை. தற்கால தலைவர்கள் இன்றைய நவீன சூழலில் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்ற இறுதிப் பகுதிக்கு நம்மை அழைத்துச் செல்லுது. ஆமா, இதுவரையிலான விவாதத்தின் தற்கால நீட்சியாக தலித் போராளியான தொல் திருமாவளவனின் முனைவர் பட்ட ஆய்வை, அதாவது PhD ஆய்வை இந்த ஆவணம் ஒரு இறுதிச் சான்றாக முன்வைக்குது. திருமாவளவன் தனது ஆராய்ச்சியின் முடிவாக பிரகடனப்படுத்திய அந்த தகவல் மிக ஆழமானது. என்ன சொல்லியிருக்கார்? இஸ்லாம் ஒன்றே தீண்டாமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறிந்தது என்று அவர் ஆணித்தரமாட்ட கூறுறார். நீங்க ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க நேயர்களே. உங்களதான் சொல்றேன். கடல் கோளுக்கு முந்தைய லெமூரியா கண்டத்தில் தொடங்கி 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தலித் தலைவரின் முனைவர் பட்ட ஆழ்வு வரை இந்த ஆவணம் எவ்வளவு பெரிய கால பயணத்தை ஒரே ஒரு மைய புள்ளியை நோக்கி, அதாவது சமத்துவம் என்ற புள்ளியை நோக்கி நம் கண்முன் நிறுத்தது. அதுதான் இந்த ஆவணத்தின் மிகப்பெரிய பலம். பெரியார் சமூக விடுதலை கோணத்திலும், அண்ணா தத்துவார்த்த மற்றும் அறிவார்ந்த கோணத்திலும், திருமாவளவன் நவீன சமூகவியல் மற்றும் அரசியல் கோணத்திலும் இந்த ஒற்றை புள்ளியத்தான் சுட்டிக்காட்டுறாங்க. அருமை.
பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த ஒரு சமூக நோய்க்கு மருந்து எங்கே இருக்கு என்பதை வெவ்வேறு ஆளுமைகள் எப்படி ஒரே நேர்கோட்டில் வந்து அடையாளம் காண்கிறார்கள் என்பதை இந்த ஆவணம் மிக நேர்த்தியாக பின்னி காட்டுது. நாம இன்றைய இந்த ஆழமான தேடலின் இறுதிப் பகுதிக்கே வந்துட்டோம். இன்று நாம் விவாதித்த இந்த மூல ஆவணம் திராவிடம், தமிழகம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மூன்றும் எப்படி வரலாற்றிலும் தத்துவத்திலும் பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்துள்ளன என்பதை மிக விரிவாக வாதிற்றிருக்கு. ஆமாம். உருவ வழிபாட்டிற்கு எதிரான சித்தர்களின் சிந்தனையும் சரி, பிறப்பின் அடிப்படையிலான சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான திராவிட இயக்கத்தின் சமரசமற்ற போராட்டமும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளோடு எந்த அளவுக்கு ஆழமாக ஒத்துப்போகுது என்பதை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் நாம இன்று பகுப்பாய்வு செஞ்சோம். கண்டிப்பா. மனிதனை மனிதனாக மதிக்கும் ஒரு தத்துவத்தை நோக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் எப்படி இயற்கையாகவே நகர்ந்தது என்பதையும், அதை அன்றைய திராவிட தலைவர்கள் எப்படி சரியாக புரிந்து கொண்டு ஒரு சமூக புரட்சிக்கான கருவியாக ஆதரித்தார்கள் என்பதையும் நாம் மிக தெளிவாக பார்த்தோம். இறுதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு சிந்தனை, வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு மறுக்கப்பட்ட சமூக அங்கீகாரத்தையும் சமத்துவத்தையும் பெறுவதற்கு மதம் அல்லது மார்க்கம் என்பது எப்படி ஒரு கருவியாக நான் முன்பே சொன்னது போல ஒரு சமூக பாஸ்போர்ட்டாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இங்கு நாம் விரிவாக பார்த்தோம். ஆமாம். அன்றைக்கு கோவில் நுழைவும் பொதுத் தெருவில் நடப்பதும் மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அதற்கு இஸ்லாம் ஒரு தீர்வாக இருந்தது. ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது. உண்மைதான். இப்ப பிரச்சனைகள் வேற வடிவத்தில் இருக்கு. எக்ஸாக்ட்லி. சாதி, வர்க்கம், பொருளாதாரம் போன்ற பிரிவினைகள் இன்று வடிவங்களை மாற்றிக் கொண்டுவிட்டன. டிஜிட்டல் பிளவு, கார்ப்பரேட் அடுக்குமுறை, நவீன பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என புதிய புதிய ரூபங்களில் மனிதர்களை பிரிக்கும் சுவர்கள் இன்று எழுந்து நிற்கின்றன. இந்த நவீன டிஜிட்டல் யுகத்தில் மனிதர்கள் முழுமையான சமத்துவத்தை அடையத் தேடும் அந்த புதிய மார்க்கம் அல்லது புதிய சமூக பாஸ்போர்ட் எதுவாக இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி. அது கல்வியா, உலகளாவிய தொழில்நுட்பமா, அல்லது எல்லாவற்றையும் கடந்த ஒரு புதிய மனிதநேய தத்துவமா? வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களிலிருந்து இன்றைய ஏற்றத்தாழ்வுகளை உடைக்க உங்களுக்கான அந்த புதிய ஆயுதம் எதுவாக இருக்கும் என்று கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைகளுக்கு விடை தேடும் பயணத்தில் மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.